தற்போதைய முக்கிய செய்தி, நெல்லை மாவட்டத்தில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா, மத்திய வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்திருந்தாலும் கூட அடுத்த 48 மணி நேரத்தில் அந்தமான் கடற்கரை பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்து இருக்கிறது. தொடர்ந்து தமிழகம் மற்றும் இந்த நிலப்பரப்பை நோக்கி வரக்கூடிய மழை மேகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால் அடுத்தடுத்த நாட்கள்ல தமிழகத்திற்கு எவ்வாறு இருக்கும் என்பதனை வானிலை ஆய்வு மையம் தற்போது கணித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அதிக கனமழை வருவதற்கான ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது வானிலை ஆய்வு மையம் மூலமாக தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமே 3 மாவட்டங்கள்ல ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட போது அப்போது திருநெல்வேலி மாவட்டமும் ஒன்றாக இருந்தது. திருநெல்வேலி மாவட்டத்துல நேற்று தொடங்கி இன்று காலை வரை கிட்டத்தட்ட 54 சென்டிமீட்டர் அளவு மழையினுடைய பொழிவு இருந்திருக்கிறது, மழை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. தற்போது மீண்டும் அந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அதிக கனமழைக்கான இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 9 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. இந்த 9 மாவட்டங்களை பொறுத்தவரை ஏற்கனவே குறிப்பிட்டது போல தென்காசி, அதே போன்று தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இடம்பெற்றிருக்கின்றன. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கனமழையினுடைய தாக்கத்தை பொறுத்தவரை மேற்கு மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், அதே போன்று தென் மாவட்டங்கள்ல மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கனமழைக்கான தாக்கம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 14ஆம் தேதி தமிழகத்துல மிதமான மழை, 15ஆம் தேதியும் மிதமான மழை என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில 16ஆம் தேதி அன்று தமிழகத்தில் பரவலாக கடலோர மாவட்டங்கள்ல மிக கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் 17ஆம் தேதியும் இதே டெல்டா மாவட்டங்கள்ல வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கனமழைக்கான எச்சரிக்கையும் புதுக்கோட்டை, திருச்சி, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 18ஆம் தேதியும் வட கடலோர மாவட்டங்களான விழுப்புரம், அதே போன்று டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்துல வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் அதிகபட்சமாக 28 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தொடர்ந்து இன்று, நாளை ஆகிய இந்த 2 தினங்கள், அதே போன்று 16, 17 ஆகிய நாட்கள்ல மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.